எப்படி இருக்க சின்ன பையா? இப்ப இதுல ஏன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கு சரியா? தேவையில்லாம ஏன் உன் உயிரை பணயம் வைக்கிற? இது பெரியவங்களுக்கான காம்படிஷன், சின்ன பசங்களுக்கு இல்ல. இன்னும் டைம் இருக்கு. நீ காம்படிஷனை விட்டு விலகி போயிடு, இல்லன்னா நாங்க உன்னை அவுட் பண்ணி வெளியே அனுப்ப வேண்டி இருக்கும். பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. நான் தோத்துட்டப்பா. நான் ஒத்துக்கிறேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன். எனக்கு கை வழுக்குது, மேல தூக்கி விடு ப்ளீஸ். வரட்டுமா? திரும்பி போ, திரும்பி போன்னு சொல்றல, போயிடுங்கிறது. திரும்பி போறதுக்காக ஒண்ணு நான் இங்க வரல. நீ இவங்கள மாதிரியா சண்டை போட வந்திருக்கியா சின்ன பையா? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. அங்கிள், நீங்க உண்மையிலே சூப்பரான நிஞ்சா ஃபைட்டர் தான். ஆமா, நீ எதுக்கு ஹெல்ப் பண்ற? அங்கிள், ஃபைட்டுங்கிறது வெறும் போட்டி மட்டும்தான். இப்போ உங்க கால்ல அடிபட்டு இருக்கு. முதல்ல உங்க காலுக்கு என்ன ஆச்சுன்னு பாப்போம். ஃபைட்ட அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் அங்கிள், அதை விடுங்க. உண்மையை சொல்லணும்னா நீங்க சூப்பரான ஃபைட்டர். நீங்க தான் ரியல் நிஞ்சா ஃபைட்டரும் கூட. மெதுவா.
நீ அவங்கள மாதிரி இல்லையேப்பா தம்பி. நீங்க சொல்றது எதுவும் எனக்கு புரியலையே அங்கிள். இங்க நீ இந்த புதையலை எடுக்கிறதுக்காக வரலல்ல? புதையலா? என்ன புதையல அங்கிள்? நானும் மத்த கண்டஸ்டன்ட்ஸ் மாதிரி இந்த லாஸ்ட் நிஞ்சா ஃபைட்டர்ல கலந்துக்கிட்டேன் அங்கிள், அவ்வளவுதான். இப்ப புரியுதுப்பா, நான் ஒரு உண்மையான நிஞ்சா. வா என் கூட. இவ்வளவு பெரிய தங்க குவியலா? ஆமா, இது எப்படி இங்க வந்துச்சு? நான் எடுத்த முயற்சி எதுவுமே வீணாகல. எனக்கு எது தேவையோ அது கிடைச்சிருச்சு. கதையை நான் சொல்றேன். இந்த புதையல் நான் பல வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த நிஞ்சா ஃபைட்டர் அதுக்கு ஒத்துக்கல. இந்த புதையல் கிட்ட நெருங்கிறதுக்கு கூட இந்த நிஞ்சா விட மாட்டேன்ட்டான். இந்த ஐலண்ட்ல பிரச்சனை பண்றதுங்கிறது அவ்வளவு ஈஸியான காரியமே இல்ல. அதனால தான் நான் இங்க ஒரு அருமையான காம்படிஷனை இந்த இடத்துல பிளான் பண்ணேன். எனக்கு தெரியும் யாராச்சும் ஒருத்தர் இந்த இடத்த கண்டுபிடிப்பா, இந்த நிஞ்சாவை அடிச்சு காலி பண்ணுவான்னு. இதோ பாரு, நீ அதை செஞ்சுட்ட. லயன் அங்கிள், நீங்க பேர்ல மட்டும்தான் லயன். இந்த பேரை வச்சவங்க உங்களுக்கு தப்பா வச்சுட்டாங்க. என்னை ஏமாத்தி இந்த வேலையை செய்ய வச்சிருக்கீங்க. என்ன ஆனாலும் சரி, சிவா எப்பவும் தப்பான காரியத்துக்கு ஹெல்ப் பண்ண மாட்டான். சிவா, இந்த புதையல் பல வருஷங்கள் பழமையானது. எங்களை மாதிரி நிஞ்சாக்களோட ப்ராப்பர்ட்டி. எனக்கு முன்னாடி இதே இடத்த வேற ஒரு நிஞ்சா பாதுகாத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப நான் தான் கடைசி நிஞ்சாவா இருக்கேன். என் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த புதையலை நான் பாதுகாத்தே ஆகணும். இப்ப வரைக்கும் நான் தான் கடைசி நிஞ்சா. ஆனா எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. எனக்கு அப்புறம் இந்த புதையலை நீ தான் பத்திரமா பாத்துக்கணும் சிவா. இன்னைக்கு நான் உனக்கு த லாஸ்ட் நிஞ்சாங்கிற டைட்டில கொடுக்கறேன். இன்னையில இருந்து இந்த புதையலை பாதுகாக்க வேண்டியது உன்னோட கடமை. ஓஹோ, என் பொண்ணு குட்டி என்னைய முறைக்குதா? நீ இங்க வர்றதுக்கு காரணமே நான் தான். நீயே என் கூட சண்டை போட வரியா? நீங்க தப்பான வேலை பண்றீங்க. அதனால நான் உங்களை இங்க இருக்க விட மாட்டேன். ஏய், எல்லாரும் எங்க ஓடுறீங்க? நில்லுங்க. உங்க எல்லாரையும் நான் கோடீஸ்வரன் ஆக்குறேன். சிவா, நீ கொஞ்ச நேரம் தள்ளியா இரு. ஏய், நீ மட்டும் எழுத என்கிட்ட பயங்கரமா அடி வாங்குவ. படுறா, பாடுன்னு சொன்னல. சிவா, தேங்க்யூ சோ மச். நீ இந்த புதையலை காப்பாத்தி எனக்கு மிகப்பெரிய உதவியை பண்ணிருக்க. இப்ப இந்த ஒட்டுமொத்த புதையலும் உனக்கு தான். இந்த புதையலை நீ என்ன வேணாலும் பண்ணலாம். சிவா, தி லாஸ்ட் நிஞ்சா ஃபைட்டர். தேங்க்யூ அங்கிள். ஆனா எனக்கு தேவையெல்லாம் ஒண்ணுதான். நான் இந்த ஆன்ட்டி கிட்ட 1 கோடி ரூபாய் அவங்களுக்கு தரேன்னு சொல்லியிருந்தேன். சாரி ஆன்ட்டி, என்னால உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தர முடியாது. பரவாயில்ல சிவா, வேண்டாம். நீ எங்களுக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்தியே, அதுவே போதும்பா. எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். சிவா வாக்கு கொடுத்திருக்கானா, நீங்க வெறும் கையிட போக கூடாது. இந்தாங்க, புடிங்க. உங்க ஸ்கூல்ல இருக்கிற எல்லா பசங்களையும் நல்லா வச்சுக்கோங்க. சிவா, நீ ரொம்ப கிரேட். ஒரே ஒரு சின்ன பையன் செஞ்ச காரியத்தால என் ஒட்டுமொத்த பிளான வீணா போயிடுச்சு. எனக்கு இது தூரமா கூட்டிட்டு போங்க.